கிறிஸ்துவுக்கு அருமையான தேவரி பிள்ளைகளான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தர் நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் மீண்டுமாக பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். எனக்கு அந்த ஆண்டிலே கடந்த 25ஆம் தேதி உலகமெங்கும் கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லி அநேக மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் கோலாகாலமாக கொண்டாடி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு புத்தாடைகள் எடுத்து புத்தாடை உடுத்தி இதோ குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து பிறந்தது போல ஒரு சிறிய தொட்டில், அதாவது சிறிய ஒரு குடிசை உருவாக்கி அதிலே குழந்தை பிறந்தது போல குழந்தையின் போட்டாவை வைத்து அநேக டெக்கரேஷன்களை செய்து கலர் பல்புகள், கலர் லைட்டுகளெல்லாம் போட்டு எத்தனையோ குடும்பங்களில் இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தின் வழியாய், அதாவது தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி, கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் மார்க்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் தேவனுடைய வார்த்தை என்ன போதிக்குதோ, என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே எனக்கு அன்பார்ந்த அருமையான வேளையிலே தேவன் சொல்லாதே, பரிசுத்தாவியால் பதிவாக்கப்படாதே எதை செய்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் என்றால் கொலை செய்வது, ஏமாற்றுவது, பொய் பேசுவது, திருடுவது, மக்கள் மத்தியிலே சமுதாயத்துக்கு விரோதமாக தகாத வாழ்க்கை வாழ்வது, அதுதான் பாவம் என்று நினைக்கலாம். உண்மைதான், பாவம் தான். ஆனாலும் அதை காட்டிலும் பெரிய பாவம் தேவனுடைய வார்த்தையை மீறி, தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாது செய்வதே ஒரு பெரிய பாவம் இருக்கு. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் நானும் ஒன்று யோசிக்கலாம். கிறிஸ்மஸை பற்றி தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ஏதாவது முன்குறித்திருக்கிறாரா என்று பார்ப்போம். அல்லது தேவனுடைய வார்த்தை மூலமாக வேதாந்தத்தில் ஏதாவது பரிசுத்தாவில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல்லது ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனத்தை போதிக்கும் காலங்களில் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரே, அந்த ஊழிய காலங்களில் தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்றோ அல்லது கிறிஸ்துமஸ் விழாவாக செய்யுங்கள் என்றோ சொல்லப்பட்டதாக ஏதாவது ஆதாரம் இருக்கிறது என்று பார்ப்போம். அல்லது அப்போஸ்தலர்கள் ஏதாவது பிரசங்கித்த பொழுது அப்போஸ்தலர் மூலமாக அவங்க ஏதாவது கிறிஸ்துமஸை குறித்து போதித்திருக்கிறார் என்று பார்க்கலாம். அல்லது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுவதாக ஏதாவது பார்ப்போம். இல்லவே இல்லை அன்பானவர்களே. தேவன் சொல்லாதே, ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேசிக்காதே, அப்போஸ்தலரால் போதிக்கப்படாதே, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் கொண்டாடாதே அந்த பண்டிகையை இன்றைக்கு நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை மீறுவதாக அர்த்தம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய தீர்க்கதரிசன வசனத்தில் சொல்லும்பொழுது பாருங்கள், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லையாம். விடியற்காலம் வந்தாலும் வெளிச்சமில்லை, இருளாக இருக்குமா. எப்படிப்பட்டவர்கள்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காத மக்கள். இந்த வார்த்தையின்படி சொல்லாத மக்களுக்கு விடியற் காலத்தில் என்னவையாம் வெளிச்சமில்லை. ஆமரிமார்களே,
இதைத்தான் பரிசுத்த பவுல் கொந்தநாடு சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று சொல்லி அவர் போதிக்கிறார். எவ்வளவு அருமையாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவனால் பதிவாக்கப்படாது, பரிசுத்தாவியினால் எழுதப்படாது, அப்போஸ்தலரால் போதிக்கப்படாது, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் நான் செய்வோம் என்று சொன்னால் நாம் மார்க்கத்தின் வழியாய் நடப்பவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே 2 விதமான மக்கள். ஒன்று மதத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற மக்கள், இன்னொன்று மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற மக்கள். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு ஜீவனுள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள மார்க்கம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய சபை. அந்த சபையில் இருப்பவர்கள் மார்க்கத்தின் வழியாக நடக்கக்கூடியவர்கள். அவர்கள் மதத்தின் வழி அல்ல, ஆனால் மதம் என்ற பெயரில்லை. இன்றைக்கு அநேகர் தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்ப்போம். அத்தனை பேரும் இன்றைக்கு கிறிஸ்துமஸை கோலாகாலமாக நினைக்கிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். எனக்கு அன்பான வருந்தத்தக்க செய்தி என்னவென்றால், அநேக கிறிஸ்டின் சபையார்கள் கூட அந்த ஊழியர்கள் நினைக்கிறார்கள், சபையார்கள் வேறு பக்கம் போய்விடுவார்கள், வேறு குடுத்துக்கு சென்று விடுவார்கள், கிறிஸ்துமஸ் நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் கூட வரவழைத்து அவர்களும் கூட என்ன செய்கிறார்கள், கிறிஸ்துமஸிலே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இது எந்த இதை காட்டுகிறது? மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களும் தான் கிறிஸ்துமஸை கூட்ட வைக்கிறார்கள், அவர்களும் தான் கிறிஸ்துமஸ் கொண்டார்கள். உண்மைதானே? அன்றைக்கு கிறிஸ்துமஸுக்கென்று அவர்களுக்கு என்ன செய்வார்கள், புதிய ஆடைகளை தைத்து புத்தாண்டை அணிந்து அன்றைக்கென்று தங்கள் வீட்டில் விசேஷித்த உணவை சமைத்து, இது என்ன எதை காட்டுகிறது? அருமையாளர்களே, உலக வழக்கத்தின்படி பனைமரத்தடியில் உட்கார்ந்து பாலை குடிப்பது போல் இருக்கிறது. பனைமரத்தடியில் பால் யாராவது குடிப்பார்களா? ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாதாம், நாம் மீறவே கூடாது. தேவ வசனம் தெளிவாக போதிக்கிறது. வேதாகமத்திலிருந்து ஒன்றை கூட்டவோ குறிக்கவோ யாருக்குமே அதிகாரம் இல்லை. பேதுரு கூறும் பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்க கடவன். எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. அதே போல வெளிப்படை விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வேத வசனங்களில் கூட ஒன்றையும் கூட்டக்கூடாது என்றும் குறிக்கக்கூடாது என்றும் சொல்லி எழுவாத்தி போதிக்கிறது. இதை அறிந்தும் இதை தெரிந்தும் இன்றைக்கு அநேகர்கள் துணிகரமாக தேவ வசனத்துக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அறிவார்களே, நீங்களும் நானும் ஜீவனுள்ள மார்க்கத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். இதை குறித்து அந்த நாளில் சில ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது நியாயமா என்பதை வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நியாயமில்லாத காரியம், அது தவறான காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மைதான். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலே, இது ஒரு கன்னிகை கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தலையின் மேல் இருக்கிறது, அவர் ராஜாதி ராஜாவாகவும் ஆலோசனை கர்த்தராகவும் பிதாவாகவும் அவர் சமாதான பிரிவுமாயிருக்கான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. அருமையான, இதை தவிர தீர்க்கதரிசி மூலமாகவோ அல்லது அப்போஸ்தலராகவோ ஏதாவது கிறிஸ்துமஸை பற்றி எங்காவது இல்லவே இல்லை. பாருங்கள், நீங்கள் நானும் ஜீவனுள்ள மார்க்கத்தின் வழியாக அந்த பரலோக பாக்கியத்துக்கு செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்கள் சொந்தமான பிள்ளைகள். பாருங்கள், சபை என்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்பட்டு ஒரு கூட்டத்தின் தொகுப்பு தான் சபை. இந்த சபை உருவாவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரத்தத்தை சிந்தினார், இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அதை குறித்து எபிரேயர் சொல்லும்போது பாருங்கள், எபிரேயர்
10ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வாசிக்க கேட்கும். பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் ஆமரிமாறு. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாமிசமாகி திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம்தான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான அவருடைய சபையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சபையின் மூலமாகத்தான் நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே முதலாவதாக பலிபீடம் உண்டு, அதற்கடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதற்கடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் இடையே ஒரு பெரிய திரை இருக்கும் பாருங்கள். அந்த திரையின் வழியாய்த்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் செல்ல முடியாது. அங்கு செல்ல வேண்டும் என்றால் தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் அங்கு செல்ல முடியும். அங்கு போய் தேவனோடு பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு பரிசுத்தமானவர்களாக அங்கு இருக்க வேண்டும். அந்த மகா பரிசுத்தலத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பரிசுத்தலத்தில் இருப்பவர்கள் அங்கு செல்லக்கூடியவருக்கு காலிலே கயிற்று கட்டித்தான் அந்த மகா பரிசுத்தலத்துக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் ஒருவேளை அங்கு மகா பரிசுத்தலத்தில் சென்று அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாக இருந்து தேவன் அவர்களை அடித்து போட்டால், அவர்கள் மரித்து விட்டால் என்ன செய்ய முடியாது? அவர்களை வேறு யாரும் போய் எடுத்து வர முடியாது என்ற காலில் இருக்கிற கயிற்றிலே கட்டி அந்த கயிற்றின் மூலமாகத்தான் வெளியே எடுப்பார். அதே தான் உண்மை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்தான் அந்த பரலோக பாக்கியம். அந்த பரலோகத்தை செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திரையை என்ன செய்தார்? கிளைத்தார். எப்படி? தம்முடைய மாமிசமாகிய சரீரத்தின் மூலமாக, தம்முடைய மாமிசத்தின் மூலமாக, அந்த மாம்சமாகிய திரையின் வழியாய் பரலோகத்தை செல்வதற்கு தேவன் நமக்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தி, அந்த மார்க்கம்தான் ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு அவருடைய சபை. பாருங்கள், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் அந்த தைரியத்தை பெற்றுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது இயேசுக்கு இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். பாருங்கள், என்னுடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாய்நாளை அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறும் பொழுது அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் புதிய சிருஷ்டிகளாக பிறக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது நாம் தண்ணீர் கிளஞ்சுகிறோம், நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டது போல பிறகு அந்த தண்ணீரில் என்ன செய்கிறோம்? நாம் எழுகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நமக்கு காட்டுகிறது. இதுதான் ஞானஸ்நானம். இப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் நினைச்சிடும் அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் விலைக்கு வாங்க பெற்றுக்கிறோம். பாருங்கள், அதைத்தான் இந்த இடத்துல வாசித்தோம். இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது முன்னோர்களால், பாருங்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தியினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றத்தினாலே மீட்கப்பட்டு என்று அறிந்திருக்கிறீர்களாம். அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிக்கிறவர்கள், கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாக இருக்கிறவர்கள், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வெளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே
கிறிஸ்து ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை மீற முடியுமா? தேவனுடைய வார்த்தையை மீறி செய்ய முடியுமா? அப்படி செய்தால் அவர்கள் தேவனை நேர்க்கினராக என்கிறார்கள், விரோதிக்கிறார்கள். தேவனை என்ன செய்கிறார்கள்? தூசிக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் துணிந்து அப்படி செய்கிறார்கள். பேதுரு தம்முடைய நிருபத்தில் கூறும்போது பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வாசிக்கலாம் பாருங்கள். அவருடைய கெட்ட நடக்கை அநேக பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். யார்? தவறான போதிக்கின்ற மேலே வசனத்தை வாசிக்கும் பொழுது, கல்ல தீர்க்கதரிசியின் ஜனங்களுக்குள் இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போல் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேக பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம். அப்படித்தான் இன்றைக்கு தூசிக்கப்படுகிறார்கள். அப்படி நாம் தூசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என்றால் தேவனுடைய வார்த்தை என்ன போதிக்கிறதோ, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது இப்படி நடக்கும் பொழுது அவர்தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி ஜீவனுள்ள மார்க்கமான அந்த கிறிஸ்துவ ராஜ்யமான சபையில் அங்கமாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி நான் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற வேண்டும். இன்றைக்கு கனிகணிக்கிறார்கள், நான் சாணை குறித்து அக்கறையப்படுவதில்லை. விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்று அநேக தவறாக போதிக்கிறார்கள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதாவது தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷத்திற்கு ராமரிமார்களே, ஞானஸ்நானம் பெற்றால் தான் நின்று நானும் ரட்சிக்கப்பட முடியும். அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்துவ ரத்தத்தை நினைக்கிறோம், சந்திக்கிறோம். பாருங்கள், இதை நமக்கு ஒரு அருமையான பாடமாக நாம் என்ன செய்யலாம்? வேதத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் நாம் 31லிருந்து 39 வரை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அங்கு எத்தியோப்பியா நாட்டிலிருந்து ஒரு மந்திரி எருசலேமுக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு அவன் எத்தியோப்பியாவுக்கு போகும் பொழுது ரதத்திலே போய் கொண்டிருக்கிறார். அவர் கையிலே ஏசாயாகம் என்று ஒன்றை வாசித்துக் கொண்டு போகிறார். இது தெரிந்து பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பிடத்திலே சொல்லி போய் அவரோடு சேர்ந்து கொள்ளலாம். அந்த யூத பக்தியுள்ளவர், தேவனுக்கு பயந்தவர், மோசையின் பிரமாணத்தின்படி வாழ்கின்றவர். ஆகவே இந்த மோசையின் பிரமாணத்தின்படி எருசலேமிலே வந்து தேவனை தொழுது கொண்டு மீண்டுமாக அவையே எத்தியோப்பியாவுக்கு புறப்பட்டு போகும் பொழுது, அவர் ரதத்திலே போகும் பொழுது காசா பட்டணத்துக்கு பக்கத்தில் அந்த வனாரத்தின் வழியாக போகும் பொழுது அங்கு போய் ஆவியானவர் பிலிப்பு நீ அவரோடு பேசு, அவரை சந்தி. அதே போல பிலிப்பு சென்று அந்த மனிதரோடு பேசுகிறார். வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் திருப்பலாம். பாருங்கள், அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவருமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவன் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்கார்படி அவனை வேண்டிக் கொண்டான். பாருங்கள், மந்திரி ரதத்திலே புறப்பட்டு போகிறான். ரதம் என்பது 5 குதிரைகள் அல்லது 7 குதிரைகள் இழுத்து செல்லக்கூடிய ஒரு வண்டி, ஒரு பெரிய வண்டி. அந்த காலத்திலே காரோ பெரிய வண்டியோ கிடையாது. அன்றைக்கு குதிரையை ஓட்டி கொண்டு போகிற ரதத்தை தான் பெரிய ரதம்.
அதைத்தான் மந்திரிகள் போவார்கள். அதே போல எத்தியோப்பிய மந்திரி அந்த ரதத்திலே போகிறார். அந்த ரதத்திலே போகும்பொழுது அவன் கையிலே ஆகமம் ஒன்றை வாசித்து போகிறார். அவன் ஒருவேளை தேவனுக்கு பயந்தவன், தேவன் நேசிக்கின்றவன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை ஆகமத்தில் ஒன்றை வாசித்து போகிறான். ஆனால் வாசிப்பது அவனுக்கு என்னவென்று தெரியவில்லை. பிலிப்பு போய் கேட்கும் பொழுது அந்த மந்திரி பிலிப்பை பார்த்து அசட்டை செய்யவில்லை, பிலிப்பை பார்த்து ஏளனம் செய்யவில்லை. அவன் தன்னைத்தானே தாழ்மையுள்ளவனாக பிலிப்பினுக்கு ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும், நீ வா என்னோடு அமர்ந்து கொண்டு சொல்லி தன்னிடத்தில் அமர வைத்து பிலிப்பின் மூலமாக தான் வாசித்த அந்த ஆகமத்தை விளக்கி சொல்லும்படி கேட்கிறார். பாருங்கள், பிலிப்பு அதை சொல்கிறார் பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் இழுத்துப்படப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சம் யாரை சொல்ல முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பு நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்கிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பி பேசத் தொடங்கி இந்த வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அமரிமார்களே, அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். ரதம் போய்கொண்டிருக்கிறது. ரதத்திலே அந்த மந்திரி அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவர் முன்னால் பிலிப்பு இயேசுவின் உபதேச சட்டத்தை அங்கு பிரசங்கிக்கிறார். ஒருவன் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார், இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவின் உபதேசத்தை அங்கு பிரசங்கித்த பொழுது அருமையானவர்களே, அதை பிலிப்பு கவனமாக கேட்டார். விசுவாசம் கேள்வினாலே தான் வரும். தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக இன்றைக்கு அநேக தவறான போதனை போதிப்பதை பார்க்கிறோம். ஒரு ஒளியை பார்த்தேன், அங்கு ஒரு உருவத்தை பார்த்தேன், தேவ தூதனை போல் இருந்தது, என் வியாதிகள் சுகமானது என்று அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்ததாக சொல்லி நான் அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அதுபோல் உண்மை. கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். பாருங்கள், ரோமர் 10:17 வசனத்தை வாசித்தால் தெரியும். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலமாக வருமாம். பாருங்கள், அதே ரோமர் 10:14 வாசித்தால், ஒருவன் எனக்கு பிரசங்கிக்காவிட்டால் நான் எப்படி விசுவாசிக்க முடியும் என்று ராமரிமாலே. அதே போல பிலிப்பு மந்திரிக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்திலே அவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், தேவன் இப்படியாய் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர் சொன்னார். பாவமன்னிப்பு பெற நான் சாணம் பெற வேண்டும் எல்லாம் அவர் போதித்திருக்கிறார். ஆகவே தான் ரதம் போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுது மந்திரி சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனத்திலே, இவ்விதமாய் அவர்கள் வழியிழந்து போகையில் தண்ணீர் ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் சாணம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். மந்திரி கேட்கின்றார், நான் பாவமன்னிப்பு பெற வேண்டும் என்றார், தேவப்பிரியாய் மாற வேண்டும் என்றார், நான் சாணம் பெற வேண்டும், இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் சாணம் பெற என்று சொன்ன பொழுது அப்பொழுது பிலிப்பு சொன்ன அடுத்த வசனத்திலே, அதற்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு சாணம் கொடுத்தார். அது எவ்வளவு உண்மையாயிருக்கிறது பாருங்கள். இதுதான் ஒரு ரட்சிக்கப்படுவதற்கான வழி. அவர் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த பிற்பாடு பாவம் மன்னிப்புக்கென்று சாணம் பெற வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு பேதுரு திரளான ஜனங்கள் மத்தியிலே கிட்டத்தட்ட 17 பாசக்காரர்கள் அங்கு குடிக்கிறார்கள். எத்தனை கோடி எத்தனை லட்சம் தெரியாது. அவர்கள் மத்தியிலே பேதுரு இயேசுவை குறித்து பிரசங்கித்த பொழுது அதிலே கொஞ்சம் பேர் அதை விசுவாசித்தார்கள். அவர் இதயமான குத்தப்பட்டது.
தேவ வசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆகவே மனம் மாறின அவர்கள் அப்போஸ்தலரை பார்த்து இப்படியாக கேட்கிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் சாணம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்களாம். உடனே இந்த வார்த்தை கேட்டவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். நாம் சாணம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் கிறிஸ்துவுக்கு. இதுதான் முதல் சபை. அருமானே, இந்த சபையிலே இது ஜீவனுள்ள மார்க்கமாயிருக்கிறது. இந்த சபையில் அங்கமாக இருந்தால்தான் தேவன் இப்படியாக இருக்க முடியும், கிறிஸ்தவாக இருக்க முடியும். அவர்கள்தான் அந்த பல்லவுக்கு பாக்கியத்துக்கு தகுதியானவர்கள். இதைத்தான் பிலிப்பு அந்த மந்திரிக்கு பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்தை கேட்டு அவன் மனம் திரும்பி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் சாணம் பெற தடை என்று சொன்னான். அப்பொழுது மந்திரி சொன்னான், இயேசு கிறிஸ்துவனை செய், வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10 அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுது, இருதயத்திலே நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் சொல்கிறார். அதே போல மந்திரி செய்தார். நான் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுக்குமான விசுவாசிகள் சொல்லி அவர் இருவர் ரதத்தில் எழுதினார்கள். பிலிப்பு மந்திரிக்கு நான் சாணம் கொடுத்தார். பிறகு மந்திரி எழுந்து சந்தோஷமாய் தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டு போனான். மந்திரி போய் எத்தியோப்பிய மாநாட்டிலே அவன் மூலமாக சபை உருவானது. பிலிப்பு நாட்டிலே ஒரு நல்ல சபை உருவானது. எதற்கு காரணமாக இருந்தவர் இது எத்தியோப்பிய மந்திரியாக பாருங்கள். இதுதான் உண்மை. இதுதான் மார்க்கத்தின் வழியாக நடக்கூடிய பிள்ளைகள். இவர்கள் தேவனை பயந்தவர்கள், தேவ வார்த்தைக்கு பிரியமானவர்கள், தேவ வார்த்தை கேட்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? தவறாமல் வாராவாரம் என்ன செய்யணும்? சபையிலே கூடி பலவத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் நாம் பிறந்ததை, நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்ததை நாம் சந்தோஷமாக நாம் ஒரு பண்டிகை போல நாம் என்ன செய்யணுமாம்? அதை அனுசரிக்க வேண்டும். இதை விட்டு விட்டு தவறான போதனைக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது பாருங்கள். ஆகவே மந்திரி கிறிஸ்துவுக்கு பிறந்த பிற்பாடு சந்தோஷமாக தன்னுடைய நாட்டுக்கு புறப்பட்டு போனான். இன்றைக்கு நீங்கள் அப்படித்தான் கிறிஸ்துவுக்கு பிறந்து மார்க்கத்தின் பிள்ளைகளாக தேவ சொந்தமான மக்களாக மாற்றப்பட்டு இன்றைக்கு பரலோகத்தின் தேவனை செய்கிறோம். ஆவியோடு தொழுது உண்டு. அந்த தொழுகையிலே பாடல், ஜெபம், தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தது, கத்திரி பந்தில் பங்கு பெறுவது, தேவனுக்கென்று கொடுப்பது, இந்த 5 அம்சங்கள் ஒவ்வொரு வாரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படிலாம் நீங்கள் கத்திரி பந்தி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விருப்பத்துக்கு தக்க மாதிரி வருடத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையோ அல்லது சனிக்கிழமையோ இன்றைக்கு அணிகிழப்பி அப்படியே அறிமாலே தேவ வார்த்தை கூறுகிறது. அப்போ சிறுபதியரில்லை வாரத்தின் முதல் நாளே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்து, சீஷர்கள் எடுத்தினால் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள். அதுதான் அப்படி போலதான் இன்றைக்கு நீங்கள் நானும் பரலோகத்தின் தேவனை என்ன செய்கிறோம்? தொழுது கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். ஆகவே கிறிஸ்துமஸை குறித்து வேதாந்தத்தை சொல்லப்படவே இல்லை. தேவவார்த்தை எவ்வளவு தெளிவாக பொதிக்கிறது பாருங்கள். இப்படி கிறிஸ்துவுக்கு பிறந்த நீங்களும் நானும் பண்டிகைகளை குறித்து என்ன செய்யலாம்? கவலைப்படவே வேண்டாம். கொலேஸ் நாட்டு சபைக்கு எழும் பொழுது பரிசுத்த பள்ளி பிரிவுகிறார் பாருங்கள். கொலேஸ் 2 அதிகாரத்தில் நாம் திருப்புவோம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிரிவின் ஓய்வு குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவையின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமற்று காணாதவர்களாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பிக் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருள் நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்களாம். கிறிஸ்துவுக்குள் பிறந்த நம்மை
வஞ்சிக்கு அநேகர் காத்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் நானும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தில் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி விலைக்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைபடியும் நடந்து தொடாது, ருசி பாராது, தீண்டாது என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகும் அமரிமாறு. அவர் எவ்வளவாய் கண்டிக்கிறார் பாருங்கள், எவ்வளவாய் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இவைகள் பாருங்கள், இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி நானும் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகளுக்கே ஒளியே மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அமரிமாடு. இந்த உண்மையை நாம் தெரிந்து நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். தேவன் வார்த்தை இப்படித்தான் போதிக்கிறது. அமரிமாடு. நாம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் கிறிஸ்துராஜ்மான சபையில் அங்கமாயிருக்கிறோம். நாம் மதத்தின் அடிப்படையில் அல்ல. அறிமானதை அறிந்து புரிந்து நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். கிறிஸ்துவுக்கு பிறக்காத மக்கள், கிறிஸ்து உபதேசத்தின்படி கிறிஸ்துவில் அங்கமாகாத மக்கள் ஒருவேளை கிறிஸ்துவுக்கு இருப்ப வாய்ப்பு இருந்தால் அந்த மனம் மாறி நாளின் செய்யுங்கள். நீங்கள் முன் வாருங்கள், உங்களுக்காக காத்திருக்கிறோம். உங்களை கிறிஸ்துவுக்கு வலியுறுத்த நாங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி மாறி கூடிக்கு நீங்கள் நானும் இதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம், மற்றவர்களுக்கு போதிப்போம். ஆகவே எப்படி எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமால் ஜீவித்திருந்து மனம் திரும்பி தன் விசுவாசத்தை வானால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற்று அந்த ஜீவனும் புதிதுமான அந்த மார்க்கத்திலே அந்த சபையில் அங்கமானது போல நாம் அங்கமாயிருக்கிறோம். அநேகர் அங்கமாக்க வைக்க நம்மை செய்வோம். இந்த வருடத்தின் கடைசி காலத்திலே கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். பாருங்கள், இது இந்த ஆண்டின் 52வது கர்த்தருடைய நாள். இந்த 52வது கர்த்தர் நாளை முடித்து இன்னும் வருகின்ற புத்தாண்டிலே நாம் மீண்டுமாக நாம் கிறிஸ்துவுக்கு நெருங்கி ஜீவிக்கிற வேலையிலே அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர நாம் செய்வோம். தேவன் தாம் இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் வசனத்தை நாங்கள் கேட்க உதவி செய்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் பிதாவே, உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமதுக்குமானா இயேசு ராஜ்யத்தில் அங்கமாயிருப்பது எங்களுக்கு கொடுத்திரு பெரிய சாக்கியம். ஆம் தப்பிந்த சாக்கியத்தை நாங்கள் இருந்து போகாதபடிக்கு மரண பரிந்துண்மையாயிருந்து இதோ நாங்கள் கிறிஸ்துவுக்கு அநேகரை கொண்டு வரத்தக்கதாக எத்தியோப்பிய மந்திரி எப்படி பிரிப்பின் பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்துவுக்கு பிறந்தது போல் அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர இதாமே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தம் இருக்க கிருவிச்சையா. கூடி வந்திருக்கிறீங்களா அனைவரும் ஆசித்து காத்துக்கணும். சத்தியத்தை கேட்ட அனைவரும் கூட அநேகர் சொல்லத்தக்க வாய்ப்படுத்தார். எங்கள் பாவம் தயவாக மன்னிப்பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.